السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن يكونوا فقراء يغنيهم الله من فضله. وقال نبينا صلى الله عليه وسلم أيما امرأة ماتت وزوجها راضي فقد دخلت الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா புகழும் ஏக இறைவனாம் அல்லாஹுவுக்கே உரித்தாகுக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய சத்திய வழியை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில வாரங்களாக நிறைய விஷயங்களை பார்த்து வருகிறோம். அதில் நாம் இன்றைய வாரம் பார்க்க வேண்டிய விஷயம், நமது சமூகத்தில் அதிகம் தேவைப்படும், நமது சமூகத்தில் விழா கோலங்களாக நடத்தப்படும், நமது சமூகத்தில் மார்க்கத்திற்கும் நமது மார்க்கத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத நிகழ்வாக நடத்தப்படும் ஒரு நிகழ்வு திருமண நிகழ்வு. திருமணம் எப்படி செய்யப்பட வேண்டும், திருமணம் எப்படி நடத்தப்பட வேண்டும், அல்லாஹ்வும் ரசூலும் திருமணத்தை எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் இன்றைய சமூகம் மறந்து நிற்பதை நினைவூட்டும் வண்ணமாக இன்றைய ஜும்ஆவை நாம் பூர்த்தி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நற்கிருபை செய்தருள் புரிவானாக. பொதுவாகவே திருமணம் என்பது அல்லாஹ்வினுடைய சுன்னத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் காட்டப்பட்ட மிக சிறந்த வழிமுறை. அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் திருமணத்தின் பக்கம் அழைத்தான், திருமணம் செய்தும் வைத்தான், திருமணத்தை செய்யும்படி அந்தந்த சமூகத்தாரர்களை ஏவியும் விட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் திருமணத்தை ஒரு வழிமுறையாக, ஒரு நடைமுறையாக சமுதாயத்திற்கு சொன்னார்கள். திருமணம் என்பது இனப்பெருக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம், நல்ல இனப்பெருக்கத்தினுடைய ஒரு நல்ல அஸ்திவாரம். திருமணம் அல்லாத உறவுகளில் பிறக்கும் குழந்தைகளை விட திருமணத்தோடு பிறக்கும் குழந்தைகளுக்கு அங்கீகாரம் இந்த சமூகத்தில் நிறைய உண்டு. திருமணம் அல்லாத வகையில் பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் அங்கீகாரத்தை விட அவர்கள் இந்த சமூகத்தில் சந்திக்கும் அவலங்களை விட திருமண வாழ்க்கையின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு கொடுக்கப்படும் அங்கீகாரமும் மதிப்பும் அந்த குழந்தையை பார்க்கப்படும் விதமும் இந்த சமூகத்தில் பல்வேறு வித்தியாசங்களை நமக்கு காட்டிக் கொடுக்கும். ஆக இனப்பெருக்கத்தில், நல்ல முறையில் இனப்பெருக்கத்தினுடைய மிகப்பெரிய அஸ்திவாரம். அது மட்டுமல்ல, குற்றங்கள் குறைகள், இந்த சமூகத்தில் நடக்கும் மிகப்பெரிய கற்பழிப்புகளும் பெண் சார்ந்த பாலியல் குற்றங்களும் குறைவதற்கு இந்த திருமணம் பெரிய அடித்தளமாக அமையும். யோசிச்சு பாருங்க, திருமணம் அல்லாத ஒரு முறையில் தான் கற்பழிப்புகளும் பாலியல் வன்கொடுமைகளும் இன்றைய சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் ஆகாத வாலிபர்களால் தான் கற்பழிப்புகள் நிறைய நடக்குது. இதையெல்லாம் தடுப்பதற்கு இஸ்லாம் கூறிய மிகப்பெரிய வழிதான் திருமணம். திருமணம் என்பது ஏதோ ஒரு மார்க்கம் சொல்லிவிட்டது, ஏதோ ஒரு சமூகம் செய்கிறார்கள், இதற்காக வேண்டி செய்து கொள்வோம் என்பதல்ல. பத்தினித்தனத்தை தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்கு மிகப்பெரிய வழி. சொல்ல போனா
பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் அதிகமாக நிகழும் இடமாக இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பீகார்ல பாட்னால ஒரு இளம் பெண் கற்பழித்து சிஎம் ரெசிடென்சிக்கு பக்கத்துல, சிஎம் வந்து தங்குற ரெசிடென்சிக்கு பக்கத்துல எங்கேயோ கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண் அவருடைய ரெசிடென்சிக்கு தங்கு விடுதிக்கு அருகையில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். யோசிச்சு பார்க்கணும், பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்வதற்கு இவ்வளவு பெரிய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். எந்த காரணத்திற்காக வெறிபிடித்து திரிகிறார்கள்? நாய்களை விட மோசமான நிலையை இன்று நமது வாலிபர்களுடைய உள்ளங்களிலும் அவருடைய கண்களிலும் பெண்களை பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். அவ்வளவு வெறிபிடித்த ஒரு நிலைமை. இதையெல்லாம் சரிகட்டுவதற்கு ஒரே ஒரு வழி திருமணம் தான். திருமணத்தில் உனக்கு என்ன தேவையோ அது கிடைத்துவிடும். அது கிடைக்காத காரணத்தினால் மட்டுமே தானே இங்கு பாலியல் வன்கொடுமைகளும் கற்பழிப்புகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லலாம், சென்னையில நார்த் சைடிலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்த பழப்புக்காக வந்த ஒரு குடும்பம், சிறிய அழகிய குடும்பம், ஒரு மனைவி, கணவன், ஒரு குழந்தை ஆக 3 நபர்களும் சென்னையில பழப்புக்காக வந்தவங்க. அவர்களின் சூழ்நிலையை அறிந்த சென்னை வாசிகள், சொல்ல போனா நமது தமிழகத்தை சார்ந்தவர்கள், அங்கு உள்ள அந்த பெண்ணை கற்பழித்து, யாரு முன்னால், கணவனுக்கு முன்னாலேயே கற்பழித்து, அந்த கணவனையும் கொன்று அந்த சிறு குழந்தையை தலைகீழாக கொடுத்து செவுத்தில் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. யோசிச்சு பார்க்கணும், இந்த நடைமுறைகளை எல்லாம் களைவதற்கு இஸ்லாம் கூறும் வழிமுறை போதை ஒழிப்பை தவிர்த்து திருமணங்களை முடித்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான். ஆக திருமணம் செய்வதன் மூலமாக இந்த சமூகத்தில் நிறைய குற்றங்கள் குறையும், நிறைய பாவங்கள் குறையும், நிறைய செல்வாக்குகள் கிடைத்த மக்களாக மாறுவோம். இதற்கான ஒரே வழி திருமணம் தான். அந்த திருமணத்தில் இன்றைய சமூகம் மேற்கொள்ளும் நிறைய வேடிக்கையான விஷயங்கள் உண்டு. நிறைய கலாச்சாரங்களை மீறிய அறாமான விஷயங்களை மேற்கொள்ளும் சமுதாயமாக நாம் மாறிக்கொண்டிருப்பதும் வளர்ந்து கொண்டிருப்பதும் நாம் கண்முன்னே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆக திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறுவது காசு பணங்களை கொண்டு முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் திருமண வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா பெரிய காசு பணம் வந்து ஜெயிச்சிடலாமா? ஜெயிச்சிடவே முடியாது. உலகிலேயே மிக பிரம்மாண்டமாக திருமணம் செய்தவர் யாரு தெரியுமா? உலகிலேயே மிக பிரம்மாண்டமாக திருமணம் செய்தவர் சார்லஸ். பெரிய இந்த உலகமே வியக்கும் அளவிற்கு இன்னைக்கு அவருடைய திருமண நிகழ்வை பிரேக் செய்ய முடியல. அவருடைய திருமண வாழ்க்கை 1 மாசத்துக்கு மேல நீடிக்கல, தலாக்கு வாங்கிட்டு போயாச்சு. உலகிலேயே மிக அறிவாளிகள் நல்ல நிரந்தரமா நிம்மதியா வாழ்ந்துருவாங்களா? அப்படியும் இல்லை. நல்ல நிம்மதியா வாழ்வதற்கு பணம் தேவையா? நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்கு அறிவு தேவையா? நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்கு சொத்துகள் தேவையா? இவைகள் எதையும் மார்க்கம் சொல்லவில்லை. ஆக சாக்ரட்டிஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். சாக்ரட்டிஸ் நிறைய தத்துவங்களை சொன்னவர், இந்த உலகத்திற்கு நிறைய தத்துவங்களை சொன்னவர். அவருடைய தத்துவங்களை எல்லாம் இன்று மாணவர்கள் எடுத்து நடக்கும் அளவிற்கு நிறைய தத்துவங்களை சொன்னவர். அவர் ஒரு முறை திண்ணையில உட்கார்ந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. எங்கீங்க? அவருடைய வீட்டு திண்ணையில உட்கார்ந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை கொண்டு வந்து அவருடைய மனைவி தலையில ஊத்திட்டு போயிட்டாங்க. அந்த மனைவி சொல்லிட்டு போறாங்க, ஏதாவது வளரிட்டு இருக்கிறது, மதுவையோ மாதுவையோ எதையோ குடிச்சிட்டு வந்து திண்ணையில உட்கார்ந்து வளரிட்டு இருக்கிறது. ஆனா சாக்ரட்டிஸ பத்தி இன்னைக்கும் நம்ம புகழ்ந்து பேசுறோம். அப்படிப்பட்ட அறிவு கொண்டவர்களால் இன்னைக்கு ஏதாவது செய்ய முடியுமா? திருமண வாழ்க்கையில் வெற்றி கண்டு விட்டார்களா? முடியவில்லை. திருமண வாழ்க்கையில் வெற்றி கொள்வது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. போர்க்களங்களை கூட சந்தித்து விடலாம், அதை கூட சமாளித்து விடலாம். வீடுகளில் நடக்கிற அக்கப்போர்களை சந்திக்கவே முடியாது. என்ன செய்யறோமே தெரியாது. அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றும் ஆண்கள் திரிந்து கொண்டே இருக்கிறார்கள், ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு திருமண வாழ்க்கையில் அவ்வளவு பிக்கல் புடுங்கள். இதையெல்லாம் இந்த சமூகத்திற்கு கொடுத்தது இந்த வாலிபர்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள். திருமணம் என்ற பெயரில் அவர்கள் எடுத்து நடந்த மிக சுமைகளைத்தான் நாம் சொல்ல வேண்டும். திருமண வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, பொதுவாகவே நம்ம கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா என்ன செய்வோம்? செட்டில் ஆகணும், முதல்ல சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் திருமணத்தை முடிக்கணும்.
ஆனா அல்லாஹ் சொல்ற விஷயத்தை பாருங்க, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் திருமணம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக்குவான் என்று சொல்கின்றார். திருமணத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய ரிசுக்கை உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ரிசுக்குகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். திருமணத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு வாழ்வு, திருமணத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு செல்வம், திருமணத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு சுகம், திருமணத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு ஆரோக்கியம் என்பதையெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு ஆளச் சொன்னாலும் இன்னைக்கு இருக்கிற நம்ம சமூகம் என்ன செய்யுது அப்படின்னா, திருமணத்தை செய்வதற்கு முன்பாகவே செட்டில் ஆயிடணும், திருமணத்தை முடிப்பதற்கு முன்பாகவே பணம் சம்பாதிச்சிடணும், திருமணத்தை செய்வதற்கு முன்பாகவே அவர்கள் ஒரு வாழ்க்கையை அனுபவித்து விட வேண்டும் என்பதற்காக திருமணத்தை தள்ளி போடுறாங்க, ரொம்ப தள்ளி போடுறாங்க. பொதுவாகவே நமது இஸ்லாமிய கலாச்சாரம் நமது மார்க்க சமூகத்தில் இருப்பது என்னன்னா, இந்த ஹஜ் உம்ரா செய்யற மாதிரி இருந்தாலும் திருமணம் செய்யற மாதிரி இருந்தாலும் அதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசரம், செய்வோம் எப்போ வயதானதுக்கு அப்புறம் செய்வோம், கொஞ்சம் ஏஜ் போனதுக்கு அப்புறம் செய்வோம். கபருக்கு போற வரைக்கும் அது நடக்காது, கபருக்கு போற வரைக்கும் அது நடக்காது. ஆரம்பத்துல வேடிக்கையா சொல்லப்பட்ட விஷயம், பொதுவா ஆண்கள்கிட்ட 25-20 வயசு இருக்கும் போதுதான் கேட்காங்க, அவங்க அம்மா அத்தா கேட்கும் போது ஏப்பா பொண்ணு பார்த்தரலாமா, அப்ப அந்த ஆண் சொல்லுவான், மகன் சொல்லுவான், எனக்கு பொண்ணு இப்படி வேணும், கண்ணு இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், முடி அப்படி இருக்கணும், உடல் அமைப்பு இப்படி இருக்கணும். அந்த மாதிரி பொண்ணை தேடி தேடி அம்மா அத்தா ஓஞ்சிருவாங்க. ஒரு காலத்துக்கு அப்புறம் 30 வயசு ஆயிடும். 30 வயசுல கேட்கும் பொழுது பொண்ணு அதே போன்று வேற ஏதாவது குறைகளை சொல்லி தட்டி கடித்துக் கொண்டே வந்தவன் 40 வயசாகும் பொழுது பொண்ணு பாத்திரமா கேட்டா எனக்கு பொண்ணா இருந்தா போதும், அவன் சொல்ற விஷயம் எனக்கு பொண்ணா இருந்தா போதும், கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த சூழ்நிலைக்கு வந்து விடுகிறார்கள் இளைஞர்கள். ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட நியமத்தை தட்டி கழித்து இறுதியில் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை வரும் பொழுது கடைசியில இப்படி இருந்தா போதும், நான் வாழ்ந்தா போதுங்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரர்களும் வாழ்ந்த விதங்களை பார்த்தோம் என்றால் நமக்கு பெரிய ஆச்சரியங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. எப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களோடு வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு முன்பு வாழ்ந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாத நாட்களே இல்லை. யார்கிட்ட பேசுவாங்கன்னா ஆயிஷா நாயகிட்ட தான் பேசுவாங்க. ஆயிஷா நாயகிட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசுவார்கள். ஏன்னா முதலில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயது, கதீஜா நாயகி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 40 வயது. 40 வயதாக இருக்கும் கதீஜா நாயகியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வாலிபராக இருக்கும் பொழுது திருமணம் முடித்துக் கொண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது பாசத்தை பொழிந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்து கொடுத்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகத்தை விட்டு மறைத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு ஆயிஷா நாயகி அவர்களை திருமணம் முடித்தல், இப்படியாக மனைவிமார்களை அடுக்குவார்கள். அப்படி ஆயிஷா நாயகி அவர்களிடத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா நாயகி சொல்லிடுவாங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு கிழவியை பத்தி எங்களை பேசிட்டே இருக்கிறீங்களே, எப்ப பார்த்தாலும் ஒரு கிழமை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, என்னை போன்ற ஒரு இளம் பெண்ணையும் திருமணம் முடிச்சிட்டீங்க, இனியும் அதை பத்தி பேசுவீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு விட்டார்கள். கோபப்பட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமனத் பி ஹீன கஃபரனியன் நாஸ், மக்கள் எல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளாத சமயத்தில் என்னை கொண்டு ஈமான் கொண்டவள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்த பொழுது என்னை உண்மைப்படுத்தியவள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மக்கள் எல்லாம் என் வியாபாரத்தை தடுத்த பொழுது அவருடைய சொத்துக்கள் முழுவதையும் கொடுத்து என்னை செல்வந்தராக்கியவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களிடம் இல்லாத குழந்தை செல்வத்தை அல்லாஹ் எனக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாகத்தான் கொடுத்தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடிந்து கொண்ட விஷயங்கள்லாம் நிறைய உண்டு. ஆயிஷா நாயகிக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும் ரசூலுல்லாஹ் மேல, இவருக்கு யார் மேலதான் அதிக பாசம், இவருக்கு யார் மேலதான் அதிக ஏக்கம் இருக்குது, அதிக பாசம் இருக்குது, யாருடன் வாழ்வதற்கு ரொம்ப துடிக்கிறாரு அப்படிங்கறதை எல்லாம் கேட்பதற்கு ஆயிஷா நாயகிக்கு ரொம்ப நிறைய கேள்விகள் இருக்கு. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு 11 மனைவிகள் உண்டு, இந்த 11 மனைவிகளிலேயும் உங்களுக்கு பிடித்தமான மனைவி யார் அப்படின்னு ஒரு நைட்ல கேட்கிறாங்க.
ஒரு இரவுல வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரொம்ப குதர்க்கமான கேள்விகளை கேட்பதில் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக கட்டிக்கார தன்மை உடையவர்கள். அப்படி கேட்கும் பொழுது நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நீதான் உண்மையாலதான் அதிக பாசம் இருக்குது அப்படியா? உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க அப்படின்னா, சரி இன்னைக்கு நைட்டு எல்லா மனைவிமார்களையும் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாலேயும் நான் தான் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான பெண் அப்படிங்கறத சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாய்க்கு குரு. எப்படியாவது ரசூலுல்லாவை மாற்றி விட வேண்டும் என்பதற்காக ஆயிஷா நாயகி அவர்கள் போட்ட குண்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே திருப்பி போடுறாங்க பாருங்க. ஆயிஷா நாயகி கிட்ட ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து, இன்னைக்கு நைட்டு நான் இந்த மாதிரி நீ இந்த கேள்வியை கேளு, அதற்கான பதிலை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு, இந்த பேரிச்சம்பழம் கொடுத்தத மக்கள்கிட்ட சொல்லிடாத, வேற யார்ட்டும் சொல்லிடாத அப்படின்ட்டு அடுத்தடுத்த மனைவிகள் வீட்டுக்கு போறாங்க. ஒவ்வொரு மனைவி வீடுகளுக்காக சென்று நலம் விசாரித்து விட்டு எல்லா மனைவியோட கையிலையும் பேரிச்சம்பழத்தை கொடுத்துறாங்க. எல்லா மனைவியோட கையிலையும் பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு சொன்னது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னது மாதிரி சபை கூடுது. எல்லா மனைவியும் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்கிறாங்க. அப்பொழுது ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, ஏற்கனவே பேசின விஷயம் தானே. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அவர்களிடத்தில் ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இப்ப சொல்லுங்க, எல்லா மனைவியும் வந்துட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ரொம்ப பிடித்த மனைவி யார் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாஹிபு தம்ரி ஹியமன் உஹிப்புஹா கதீரன், யாரிடத்தில் பேச்சம்பளம் இருக்கிறோ அந்த பெண்ணை தான் நான் ரொம்ப விரும்புறேன். ஒரே போட போட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பேச்சம்பளம் யாருக்கு இருக்குது? 11 மனைவிமார்கிட்டையும் இருக்குது. ஒரு மனைவிட்டு இருக்கிறது இன்னொரு மனைவிக்கு தெரியாது. ஆக நிறைய குழப்பங்களை செய்யறதுக்கான சூழ்நிலையை இந்த பெண்கள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். இந்த உருவாக்கப்படுற சூழ்நிலைகளை எல்லாம் அதான் சொன்ன ஆரம்பத்திலேயே போர்க்களங்களை கூட எப்படியாவது சந்தித்து விடலாம். வீட்டில் நடக்கிற அக்கப்போர்களுக்கு எப்படி தலை கொடுத்து சாய்ப்பதுன்னே தெரியாது. அப்பதான் அந்த கணவன் சாப்பிட உட்காருவான், வேலை செஞ்சுட்டு சாப்பிட உட்காருவான். சோத்துல கை வைக்கும் பொழுது அந்த மனைவி சொல்லுவா, சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தொண்டையில இறங்குமா சோறு? யோசிச்சு பாருங்க. அப்பதான் சாப்பிட கை வைப்பான். வைக்கும் பொழுது சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். அவளுக்கு என்னென்னமோ ஓடும். போன பார்த்துட்டாலோ, அங்க நின்னதை பார்த்துட்டாலோ, இங்க நின்னதை பார்த்துட்டாலோ, அங்க செலவு பண்ணதை பார்த்துட்டாலோ, இந்த செலவை கண்டுபிடிச்சிட்டாலோ, என்னென்னமோ ஓடும். அந்த மனிதனுடைய வாழ்க்கை நரகத்தில் இருக்கிறத விட கொடுமையா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு தள்ளிடுவாங்க. இது பெண்களை மட்டும் சொல்ல முடியாது, ஆண்களுக்கும் இதே நிலைமைதான். எங்கேயாவது டூருக்கோ எங்கேயாவது பயணிக்கும் பொழுதோ கணவன் மனைவி ஒட்டுக்கா போனாங்க அப்படின்னா, இந்த கொடைக்கானல் ஊட்டி சைட்லாம் போயிட்டாங்க அப்படின்னா செவுத்தை பார்த்து கணவன் சொல்றான், அது உங்க சொந்தக்காரர் உட்கார்ந்து இருப்பாங்க இருக்குது அப்படின்னு கணவன் சொல்ல, யாரை பார்த்து? குரங்க பார்த்து. உங்க சொந்தக்காரங்க நமக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னு கணவன் சொல்ல, அதுக்கு அந்த மனைவி சொல்றான், ஆமா என் மாமியா தான் வரைய தொழிச்சு வந்துருச்சாட்டு இருக்குது. இப்படி மாத்தி விடுறது. கணவன் மனைவிக்கு மத்தியில ஏதாவது ஒரு குதர்க்கங்களை ரெண்டு பேருமே ஆப்போசிட்டா போட்டு சண்டையை வளர்த்துக்க தான் பாக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும், எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் அதை சகித்துக் கொள்வதற்கான வழியை கண்டுபிடித்துக் கொடுக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் திருமணம் எவ்வளவு இழகு தெரியுங்களா? திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய கண்களை படுறது அந்த ஆண் மணமகனுக்கு குருவுன்னு சொல்லுவோமா, மணப்பெண்ணுக்கு பிரைடுன்னு சொல்லுவோம். அந்த மணப்பெண்ணுக்கு போடுற மேக்கப் செலவுல ஒரு திருமணத்தையே நடத்திடலாம். அந்த ஆணுக்கு செலவு பண்ற செலவுல இன்னொரு திருமணத்தை நடத்திடலாம். அவ்வளவு செலவு பண்ணி ஆக உயர்ந்த ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சு இன்னைக்கு ஒரு சென்சேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அறிவிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் நடக்கும் திருமணங்களில் 14 பில்லியன் அமெரிக்க டாலர் உணவுகள் வீணடிக்கப்படுகிறது. 14 மில்லியன் டாலர் உணவுகள், அமெரிக்கன் டாலர் உணவுகள் வீணடிக்கப்படுகிறது. இன்னைக்கு பலஸ்தீனை பார்க்கிறோம், ஒருவேளை உணவுக்கு அங்க வழி இல்லை. நமது இந்தியாவில் நடக்கும் ஒரு அனாச்சாரம், மிக மானக்கேடான விஷயம். உணவுகள் சாப்பிட்றானோ இல்லையோ, பக்கம் சாப்பிட்றத பார்த்துட்டு பந்தியில உட்கார்ந்துக்கிறத பார்த்தீங்கன்னா சோத்தை ஃபுல்லா வாங்கி வச்சுக்கிறது. பிரியாணியும் சரி, கறியும் சரி, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறது. பார்க்கவே திங்க முடியாது.
அப்படி உணவை எடுத்து வாயில போட்டு தின்னு மென்னு அதை முழுங்கி வாங்கின சோத்துல காவாசி தின்னு முக்காவாசி மூடி வச்சுட்டு வந்துடுவான். இப்படியான நிலைமை தான் இருக்குது. இனி எல்லாம் பாத்தீங்கன்னா வேற பஃபே சிஸ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான சிஸ்டம். அதெல்லாம் கொண்டு வந்தவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் தான் சொல்லணும். பஃபே சிஸ்டத்தை கொண்டு வந்தவங்களுக்கு அங்கங்க பாத்தீங்கன்னா மலக்குகள் தெரியும். அல்லாஹ் பொதுவா மலக்குகளை பத்தி சொல்லும் பொழுது மழைக்கான மலக்கு இதற்காக நிர்ணயிக்கப்பட்டவர், வெயிலுக்கான மலக்கு நிர்ணயிக்கப்பட்டவர், மனிதனுக்கு அருளை புரிவதற்கான மலக்கள் நிர்ணயிக்கப்பட்டவர். ஒவ்வொரு மலக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருப்பாங்க. அது மாதிரி பஃபேல போனா மலக்குகள் மாதிரியே நிற்பான். ஒருத்தர் வரவேற்பிலேயே நின்று இருப்பான், அவன் இதை செய்யணும் அவனை செய்ய தெரியாது. ஒருத்தர் தோசையிலேயே நின்று இருப்பான், அவனுக்கு அதை கொடுக்கணும் அதை கொடுக்க தெரியாது. ஒருத்தர் சாம்பார்லயே நின்று இருப்பான். கிட்டத்தட்ட மலக்குகளுடைய பொசிஷன் தான். என்ன விஷயம்னு புரியாது. அங்க போனா அதை வாங்குறவன் இருக்கிறானே அவ்வளவு கொடுமை. ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே ஆற வரமா போய் எல்லாத்தையும் வாங்கிறது. பிச்சைக்காரனோட மோசமான நிலைமை. அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு தட்டு நிறைய வச்சுக்கிறது, கொஞ்சம் திங்கிறது அப்படியே குப்பையில கொட்டுறது. யோசிச்சு பாருங்க, உணவினுடைய மகிமை தெரியாதவர்கள் திருமணங்களில் மட்டும்தான் இந்த அவலம், திருமணங்களில் மட்டும்தான் இந்த கோலாகல ஆடம்பரங்கள். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரு மணமகன் கேட்கும் சில விஷயங்களை எல்லாம் மணப்பெண்ணால் கொடுக்க முடியல. மணப்பெண்ணு சொல்ற விஷயங்களை மணமகனால கொடுக்க முடியல. மணமகன் கேட்கிற கேள்வி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் நார்த் சைட்ல ஸ்கார்பியோ கார் தான் கேட்கறான். எதுக்குதான் கேட்கறான்னு தெரியல. ஸ்கார்பியோ காரா தான் வேற இருக்கிறான். ஒரு இடத்துல உத்தரகாண்ட்ல கேட்டதுக்கு ஸ்கார்பியோ காரு வேணும்னு கேட்டு தாலி கட்டுற வரைக்கும் ஸ்கார்பியோ காரு வரலங்கிறதுக்காக வேண்டி அந்த தாலி கட்டுறதுக்கு போட்டு மணமகன் ஓடுறான். இன்னைக்கு வீடியோ பரவலா இருக்கு. அதே மாதிரி ஸ்கார்பியோ காரு கேட்ட வட நார்த் சைட்ல ஸ்கார்பியோ கேட்டதுக்காக வேண்டி ஒரு மணமகளுடைய வீட்டார்கள் மிக தந்திரமாக செயல்பட்டு பொம்மைக்கார் இருக்குல்ல, ஸ்கார்பியோட செஞ்சது பொம்மைக்காரு, அதை கையில கொடுத்துட்டாங்க. கேவலப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகவே இன்னைக்கு மகர்களை நாம் கொடுத்து திருமணங்களை முடிக்க வேண்டும். அப்படி பண்ணுவதில்லை. வரதட்சணையாக நாம் எவ்வளவு கேட்டு வாங்கிறோம், அந்த வாங்கிய வரதட்சணைகள் மூலமாக இன்று அந்த குடும்பம் நல்லா இருக்குதா, நல்லா இருந்ததா சரித்திரமும் இல்லை. அந்த வரதட்சணையாக வாங்குவதற்கு அந்த மணமகளுடைய பெற்றோர்கள் எவ்வளவு வட்டிகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அப்படி இல்லை என்றாலும் இந்த மக்களுக்கு காட்ட வேண்டியதற்காக வேண்டி சமூகத்தினிடையே நான் பெரிய இடத்தில் உள்ளவன், எனக்கு பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக வேண்டி அந்த மணமகனாக இருக்கட்டும் மணமகனாக இருக்கட்டும் இவர்களுடைய பெற்றோர்கள் படுகின்ற கஷ்டம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எதை கொண்டு அவர்களை அடிப்பது, எதை கொண்டு நம்மை நாமே அடித்துக் கொள்வது என்பதெல்லாம் தெரியவில்லை. அவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கையை வட்டி வாங்க கூடாதுன்னு சொல்லியும் இந்த திருமணம் ஜஸ்ட் ஒரு சுண்ணா தானே. திருமணம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு சுண்ணா. உங்களுக்கு சுண்ணத்தான தொழுகிறக்கா தொழுகிறீங்களா, அதற்கான நன்மை எழுதப்படும். திருமணம் செய்தையா, அதற்கான நன்மை மட்டும்தான் எழுதப்படும். ஒரு திருமணம் செய்வதற்காக வேண்டிய 40 ஹராம்களை செய்கிறோம். 40 ஹராம்கள். ஆடம்பரத்தை இழுத்துக் கொண்டு வருகிறோம், வட்டியை இழுத்துக் கொண்டு வருகிறோம், பொறாமைகளை இழுத்துக் கொண்டு வருகிறோம், பேசாமல் இருப்பது அவாகாது இவாகாது வீண் விரயங்களை இழுத்துக் கொண்டு வருகிறோம். இந்த சமூகத்தில் எதுவெல்லாம் ஹராமோ, எதுவெல்லாம் தடுக்கப்பட்ட காரியங்களோ அதை திருமணத்தில் நாம் நிறைய பார்க்கிறோம். ஆக இந்த முதல்ல சொன்னது மாதிரி இந்த மணமகன் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணமகளுடைய பதிலா வர்றது என்னன்னா அப்படின்னா, பொதுவாகவே இந்த மணமகன் கேட்கறதெல்லாம் இந்த பெண் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அவ்வளோ இருக்கணும், இவ்வளோ இருக்கணும், அப்படி இப்படி நிறைய யோசிக்கிறான். அதை கவனித்த இந்த மணப்பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஆணுடைய வாழ்க்கையில புகுந்து அந்த என்னுடைய கணவரா வரக்கூடியவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கணும், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கணும். 2 வருஷத்துல ஆள் இப்படி ஆயிடுறான். என்னதான் திங்கறான்னு தெரியல, என்னதான் கஷ்டம் தெரியல, ஆள் இப்படி ஆயிடுறான். தாடி கீடிலாம் வளர்த்து ஞானியா போயிடுறானா இல்ல சூனியா போயிடறான்னு தெரியல. ஒரு 2 வருஷத்துல அப்படி ஆயிடுறான். ரொம்ப ஹேண்ட்ஸமா வேணும். இந்த பெண்கள் போடுற லிஸ்ட் 40க்கும் மேல. அவன் அந்த கார் வச்சிருக்கணும், அது வச்சிருக்கணும், இவ்வளவு தோட்டம் இருக்கணும், இந்த வீடு இருக்கணும், அந்த வீடு இருக்கணும், அங்க சொத்து இருக்கணும், இங்க சொத்து இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யோசிச்சு பாருங்க. இதுவே நம்ம மாத்தி யோசிச்சா அந்த வரக்கூடிய மணமகன் குட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வச்சுட்டாங்க அப்படின்னா எவனுக்குமே நீ கல்யாணம் பார்க்க. எல்லாம் போதையில கிடக்கிறோம். எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு போதைக்கு அடிமையாக கிடைக்கிறோம். இதை கண்டிஷனாக வச்சுட்டோம் அப்படின்னா யாருக்குமே திருமணம் ஆகாது. யோசிச்சு பார்க்கிறோம். இன்னைக்கு உக்கடத்துல நமக்கு சமீபமாக உள்ள ஊர் தான் உக்கடத்துல. முதல்ல சொன்ன மாதிரி தான் அல்லாஹ்வை சஜிதா செய்வதற்காக வேண்டி ஒரு மலக்கினுடைய கூட்டம் அப்படியே இருக்கும், சஜிதாவிலேயே இருக்கும். ஒவ்வொரு கூட்டம் என்ன செய்யணும், ருக்குவிலேயே இருக்கும்.
ஒரு கூட்டம் என்ன செய்யணும், தக்பீர் கட்டிட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு அதிலேயே இருப்பாங்க. மலக்குகளுடைய வளமை இது. அதெல்லாம் பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்குகள், இது வணங்குவதற்கான மலக்குகள். உக்கடத்துல பார்த்தா ஒரு மனுஷன் ருக்கூலயே இருக்கிறான், 3 மணி நேரமா ருக்கூல இருக்கிறான். எதுக்கு இருக்கிறானே தெரியல. போதை, ஃபுல்லா போதை. போதை அடிச்சுட்டு என்ன செய்யறான் ஏது செய்யறானே தெரிய மாட்டேங்குது. அதே போன்று சஜிதால கிடக்கிறான், குப்பரை கிடக்கிறான். இது எல்லாமே அமெரிக்காவினுடைய மிக பழமை வாய்ந்த ஒரு இடங்களில் மிக சொகுசா வாழ்ந்த இடங்கள் இது காட்ட மாட்டாங்க. அமெரிக்காவினுடைய இன்னொரு புறம் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அதனுடைய வீடியோக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. அங்கே ஜோம்பி மாதிரி, அதாவது அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா கை காலெல்லாம் வளைஞ்சு ஒரு மாதிரி படுத்துட்டு குளிச்சுக்கிட்டு அவன் என்ன நிலைமையில இருக்கிறானோ அதே நிலைமையிலே உட்கார்ந்துருவான். நான் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அதே நிலைமையில் இருக்கிறான். அதே சூழ்நிலை இன்று நமக்கு உக்கடத்துல, கோயம்புத்தூர்ல. நான் சொல்வது ரொம்ப பாரதூரமான விஷயம் இல்ல, பக்கத்துல உள்ள ஊர்களில் வந்துட்டு இருக்குது. ஆக இப்படி கலாச்சாரங்களை மாற்றி அமைத்த மணமகன்களை மணமகள்களை நாம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? மன் தரலௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு. மணமகனை தேடுகிறீர்களா, மணமகளை தேடுகிறீர்களா? மணமகனிடத்தில் சொத்துக்களை பார்க்க வேண்டாம், அழகை பார்க்க வேண்டாம். மோஸ்ட் ஹேண்ட்ஸம் இந்தியாவுடைய மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சன் கூகுள்ல போட்டு பார்த்தா தெரியும். அது எதுக்கு அந்த கூத்தாடிகளுடைய பெயர்களை சொல்லி நாம ஏன் பெருசாக்கணும்? மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சன் அவர் தான். அவருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு விவாதத்தில் தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இல்ல, அது முடிஞ்சு பல வருடங்கள் ஆயிருச்சு. ஆக அழகும் சொத்தும் பாரம்பரியமும் இந்த வாழ்க்கைக்கு உதவாது, திருமண வாழ்க்கைக்கு உதவாது. என்ன உதவும் அப்படின்னா, திருமணம் என்றாலே நல்ல மனம், அவ்வளவுதான். நல்ல மனம் இருந்தாலே அந்த திருமணம் மண்மணக்கும், அவ்வளவுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, மன் தரலௌனஹு தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு. யாராவது ஒருவர் உங்களிடத்தில் திருமணத்திற்காக வேண்டி வந்தால் முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது அவருடைய மார்க்கத்தை. மணமகனுக்கு இஸ்லாம் சொல்லும் விதிமுறை, மணமகனை பார்க்கும் பொழுது மார்க்கம் இருக்கான்னு பாருங்க, அவனுடைய நற்குணத்தை பாருங்க. அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருங்க. அதே போன்று மணமகளை பார்க்கும் பொழுது அந்த மணமகளை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லும் வார்த்தை என்னவென்றால், அதாவது ஒரு பெண் அழகுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுவாள், அதே மாதிரி சொத்துக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுவாள், பாரம்பரியம் பெரிய பாரம்பரியம் என்பதற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுவாள். ஒரு முறை இப்படித்தான் நம்மாடிதான் நினைக்கிறேன். அந்த ஆளு என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா, ஒரு பெண் தன்னுடைய மனைவி கிட்ட போய், ஏப்பா நீ ரொம்ப அழகா, நீங்க எல்லாமே பொதுவா சொல்ற, நீங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எல்லாம் அறிவு கம்மி தான் சொல்லுது, நாட்டி சாத்துல் அப்படின்னு தான் சொல்லுது. நீங்க எல்லாமே நல்ல அழகு, அழகுல ஆண்களை விட பன்மடங்கு அழகு நீங்க, ஆனா அறிவு கம்மி தான் உங்களுக்கு, அதான மார்க்கமும் சொல்லுது அப்படின்னு அந்த ஆளு தர்க்கத்தை வைக்கிறாரு. அதுக்கு அந்த பெண்ணு சொல்லுச்சு, நான் அழகா இருக்கிறதுனால நீங்க என்ன விரும்புனீங்க, எனக்கு அறிவில்லாதனால நான் உன்னை விரும்பினேன், சரியா போச்சா அப்படின்னு பேச்ச முடிச்சிருச்சு. ஆக அழகும் ஆக அந்தஸ்தும் ஆக பாரம்பரியத்தையும் பார்க்க வேண்டாம். அவைகள் எல்லாம் அழிந்துவிடும், அவைகள் எல்லாம் அழியக்கூடியவைகள் தான். மார்க்கம் ஒன்று இருந்தால் மட்டும் மணமகளை தேடும், மணமகனுக்கு சொல்லும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அறிவுரை என்னவென்றால், மார்க்கம் உடைய பெண்ணை திருமணம் செய்து நீ வெற்றி பெற்றுக் கொள். அங்கு சொல்லும் பொழுது மணமகனை பற்றி சொல்லும் பொழுது, மணமகளுக்கு அறிவுரையாக சொல்லும் பொழுது, மார்க்கத்தோடு ஒரு மணமகன் வருகின்றானா திருமணத்தை முடித்து வைத்து விடுங்கள் என்று பெற்றோருக்கு கட்டளை இடுகிறது. அதே பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு மணமகள் தேடும் பொழுது அந்த மணமகள் மார்க்கத்தோடு இருக்கிறாள், அந்தஸ்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, இவைகள் எல்லாம் கடைசியில உங்களுக்கு வினையத்தான் அமையும். என்ன அழகு இருந்தாலும் கடைசியில நீ என்ன காக்கா மாட்டு இருக்க, நான் கொக்காட்டு இருக்கேன்னு போயிடுவாங்க. என்ன பாரம்பரியம் இருந்தாலும் உன் குடும்பம் இப்படி என் குடும்பம் இப்படிங்கிற சண்டை வந்துடும். இதே மார்க்கம் இருந்தால் அந்த இடத்தில் எதையும் பேச முடியாது. மார்க்கம் உள்ள பெண் இதை பேச மாட்டார். மார்க்கம் உள்ள பெண்ணிடத்தில் திருமணங்கள் ஆடம்பரமாக நடக்காது, மார்க்கம் உள்ள ஆணிடத்தில் திருமணங்கள் ஆடம்பரமாக நடக்காது. ஒரு சின்ன சம்பவம், சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பாரிசி நாட்டிலிருந்து வந்தவர் அரபுகளிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள். அப்பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சல்மான் பாரிசி பார்க்கறாங்க. பார்த்துட்டு, சல்மான் இன்னும் திருமணம் முடிக்கலையா அப்படின்னு கேட்கிறாங்க. திருமணம் எவ்வளவு இழகு என்பதை சொல்ல வருகிறேன். அபூதர் அவர்கள் சல்மான் பாரிசியை பத்தி இன்னும் திருமணம் முடிக்கலையா அப்படின்னு கேட்கிறாங்க.
அதற்கு சல்மான் பாரிஸ் சொல்றாங்க, நாங்கெல்லாம் பாரிஸ் நாட்டை சார்ந்தவர்கள், அரபுகள் எங்களுக்கு திருமணத்திற்கு பெண்கள் தருவீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, என்ன இப்படி கேட்டீங்க, என் பக்கத்து வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கு, இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி எதிர்த்த வீட்டுல இருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கு, மேல் வீட்டுல இருக்கு சொல்ற மாதிரி பக்கத்து வீட்டுல அவ்வளவு சலீசாக கிடைத்தது, அவ்வளவு இலகுவான கல்யாணம் அதைகள் எல்லாம். அபூதர் சொல்றாரு, என் பக்கத்து வீட்லயே ஒரு பெண் இருக்கிறாங்க, நான் பேசி முடிக்கிறேன் அப்படின்னு. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அவர்களை கையோடு கூட்டிட்டு போய் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் வெளியே நிக்க வச்சுட்டு அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போன அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய நண்பர் சல்மான் பாரிஸ் இருக்கிறார், அவருக்கு திருமணத்திற்காக வேண்டி பெண் வேண்டும், உங்களிடத்தில் பெண் இருக்கிறது, அதை நான் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அந்த வீட்டுல உள்ளவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிளேட்டையே தலகிலா மாத்தி விட்டாங்க. அபூதரை கூப்பிட்டு, அபூதர் உங்களுக்கு கல்யாணம் ஆகல இல்ல, உட்கார வச்சு குத்துபா ஓதி சீனியை போட்டு முடிச்சுட்டாங்க கல்யாணத்தை. இது உள்ள நடந்த அபூதருக்கும் அந்த குடும்பத்தாருக்கு தான் தெரியும், வெளியிருக்க சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாது. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் புதுமா திருமணம் போனவர்கள் புது மாப்பிள்ளைய வெளியே வர்றாங்க. சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு ஆவலா இருக்கிறாங்க, என்ன சொல்ல போறாங்க, திருமணம் ஆகிரும், நல்லா வாழ்ந்துடலாம், சந்தோஷமான வாழ்க்கை, அரபு உலகத்தினுடைய பெண் என்பதையெல்லாம் மனசுல வச்சுட்டு சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அபூதர் என்ன கேட்டீங்களா? கேட்டேன். அபூதர் சொன்ன பதில், கேட்டுட்டேன், பெண்ணு கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சல்மான் பாரிஸ் உங்களுக்கு அல்ல எனக்கு, நான் திருமணம் முடித்துக்கிட்டே வந்துவிட்டேன் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, திருமணம் அவ்வளவு இலகு. இன்னைக்கு நம்ம தான் அதை போட்டு பிணைஞ்சு கஷ்டப்படுத்தி மாவாக்கி ரொட்டியாக்கி சாம்பாரை ஊத்தி சாப்பிட்றதுக்குள்ள நமக்கு வெளியே கழிஞ்சு போறது ரொம்ப சிரமமா இருக்குது. திருமணம் அவ்வளவு இலகு, அவ்வளவு இலகான திருமணத்தை நாம் ஏன் இவ்வளவு தூரம் ஆடம்பரத்தை கொடுத்தும் மணமகனுடைய எதிர்பார்த்தும் மணமகனுக்கான எதிர்பார்த்தும் இன்னைக்கு நிறைய சிக்கலை கொண்டு வந்து அந்த வாழ்க்கையில போடும்போது, அதாவது ஏதாவது சுமூகமா வாழுது அப்படின்னா, நீ அப்படி செஞ்ச கல்யாணத்துல, நீ இப்படி செஞ்ச கல்யாணத்துல, உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி இருந்த, உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்கிற, அப்ப எப்படி இருக்கிற, இப்படியே சண்டையிலேயே 60 வருஷம் 70 வருஷம் வாழ்க்கை கபருக்கு போய் முடியறது இல்லை. யோசிச்சு பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் திருமண வாழ்க்கையை அல்லாஹ்வினுடைய வழியிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழியிலேயும் நடத்தும் ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் என்றென்றும் தந்தருள் புரிவானாக. வஆமின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.